அன்று ஒரு நிலத்திலே தூர்வாசன் என்ன செய்தார்? சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மனிடத்திலே சென்றார் அவருடைய திருக்காட்சியை காண்பதற்காக. அப்போது சத்தியலோகம் சென்றவுடனே பிரம்மதேவனும் அந்த சரஸ்வதியும் பந்திரிலே அமர்ந்து கொண்டு இருவரும் உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது பிரம்மதேவனின் தரிசனம் காண வேண்டும் என்று தூர்வாசன் சென்றான். அவன் சென்று சுவாமி சுவாமி என்று பிரம்மதேவனத்திலே குரல் கொடுத்தான். சுவாமி 5 முகம் படைத்த பிரம்மதேவன் தூர்வாசன் வந்திருப்பதை கண்டுகொள்ளாமல் மனைவியோடு உரையாடி கொண்டிருந்தான். அப்படியா? அப்போது கோபம் கொண்ட தூர்வாசன் என்ன செய்தார் சுவாமி? அடே பிரம்மா, பக்தன் வந்திருப்பது தெரியாமல் கட்டிய மனைவியோடு உரையாடி கொண்டிருக்கிறாயே. 5 முகம் படைத்தவன் நீ 5 முகம் இருந்தும் என்னை திரும்பி பார்க்காமல் இருக்கின்றாயே. அதனால் என்றாவது ஒரு நாள் இப்போது எப்படி ஆணவம் பிடித்து அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ அதே போல் 5 சிரத்திலே ஒரு சிரமாகப்பட்டது அறுபட்டு போக வேண்டும் என்று தூர்வாசன் அன்று பிரம்மதேவனுக்கு சாபம் கொடுத்தார். அப்படியா? சத்தியலோகத்திலிருந்து கைலாயத்தை நோக்கி வந்தார். கைலாயத்திலே நாம் இருவரோ பஞ்சனையிலே காமலிலே இருந்து கொண்டிருந்தோம். இறைவா, சுவாமி சுவாமி என்று குரல் கொடுத்தார். அவனுடைய வார்த்தையை கேட்காமல் உன்னோடு காம பித்து பிடித்துக் கொண்டிருந்தேன். சுவாமி, நான் வணங்கக்கூடிய ஈசனாகப்பட்டவனே காம பித்தி எடுத்து மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் பக்தன் வந்திருப்பதை கண்டுகொள்ளாமல் இப்போது காம பித்தி எடுத்து எப்படி கட்டிய மனைவியோடு இருந்து கொண்டிருக்கிறாயோ அதே போல் என்றாவது ஒரு நாள் பித்தி விடுத்து பேயாட்டம் ஆட வேண்டும் என்று தூர்வாசன் எனக்கு சாபம் கொடுத்தான். இறைவா, முக்கண் படைத்தவன் நான். நீங்கள் இந்த உலகத்திலே 22 நேத்திரங்கள் படைத்தவன் தூர்வாசவன். அப்படியா? கோபத்திலே மிக சிறந்தவன். அப்படியா? அப்படி அவன் கொடுத்த சாபத்தினால் பிரம்மனுடைய 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கிள்ளினீர்கள். தூர்வாசன் கொடுத்த சாபத்தின் பிரமாக அந்த கபாலமாகப்பட்டது என்னுடைய கரத்திலே பற்றி கொண்டு இப்படி பித்தி விடுத்து பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் பசி என்று. அதனால் பார்வதா, தூர்வாசர் கொடுத்த சாபம்
பாமர மக்களிடத்திலே மடியேந்தி பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து விட்டாயா? வந்து விட்டேன் சுவாமி. இப்போதே உணவாக சமைத்து எனக்கு கொடு, அப்போதாவது என்னுடைய பசி தீருகிறார் என்று பார்க்கலாம். சுவாமி. பாமர மக்களிடத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டு வந்து அதை உணவாக சமைத்து எனக்கு கொடுத்தாய். அப்பொழுது கூட நீ கொடுக்கின்ற உணவு அனைத்துமே இந்த பிரம்மகபாலமே அறிந்து கொண்டிருக்கிறது பார்வதா. சுவாமி, என்னுடைய பசி தீரவில்லை பார்வதா. இப்போது என்ன செய்வது தெரியுமா பார்வதா? சுவாமி, இந்த பிரம்மகபாலம் என்னுடைய கரத்தை விட்டு அகல வேண்டும் என்றால் கடைசி நேரத்திலேயாவது ஏதாவது ஒரு மார்க்கத்தை உரைப்பாய் என்று நினைக்கின்றேன் பார்வதா. சுவாமி, ஆண்டவா, இறைவா, எனக்கு இப்பொழுதுதான் நினைவுக்கே வருகிறது. ஒரு பெண்ணுக்கு துன்பம் என்று வந்துவிட்டால் அவள் முதலில் தேடி செல்வது யாரை தெரியுமா? அவளுடைய பிறந்த வீட்டை தான் தேடி செல்வாள். அதுபோல என்னுடைய அண்ணன் கண்ணன், கமலக்கண்ணன், நாராயணன், கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அண்ணன் இருக்கும் பொழுது எனக்கு என்ன சுவாமி? சுவாமி, இப்பொழுதே என்னுடைய அண்ணனத்தில் சென்றால் இதற்கு சரியான மார்க்கம் உரைப்பார் சுவாமி. அப்படியா? ஆமாம் சுவாமி. பார்வதா, ஆண்டவா, குப்பை மேட்டிலே நின்று கோவிந்தா என்று குரல் கொடுத்தாலும் அப்பொழுது பக்தருடைய தீர்த்து வைப்பவர் உன்னுடைய அண்ணன் கோபால கண்ணன். உண்மைதான். அதனால் ஆகையால் வைகுந்தோ வைகுந்த வாசகம் வைகுந்தோ போக வேணும், வைகுந்த வாசகம் பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து கண்ணன், வைகுந்தவாசன், நாராயணன், கோவிந்தன், கோபால் என்ற பல நாமதேயங்களை கொண்டு 10 அவதாரங்களை எடுத்து இந்த வைகுந்தத்திலே பக்தர்களை காத்து அசுரர்களை எடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் மகாலட்சுமியோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். யாரோ எழுது கொண்டு வருகின்றார்கள், யாருன்னு தெரியவில்லையே. என்னம்மா என்ன காரணம்? அண்ணா, நான் அழுது கொண்டே உன்னை நெருங்கி வந்திருக்கிறேனே, என்ன காரணம் என்று கேட்கிறாயே? என்ன நடந்தது அண்ணா? உனக்கு என்ன நடந்தது என்று ஒன்று கூட புரியாதா அண்ணா? சொன்னால் தானம்மா அண்ணனுக்கு தெரியும். என்னன்னா இது? சொன்னாதான் தெரியும், சொன்னாதான் தெரியும், சொன்னாதான் தெரியும் சொல்றியே, நியாயமா அண்ணா? பெண்களாக பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் தாய் வீட்டை தேடி வருவார்கள். அப்படி இருக்கும்போது இதுவரையில் வராதானே இப்போது அழுது கொண்டே வந்திருக்கின்றாரு. என்னமா காரணம் என்று கேட்கின்ற என்னமா இருக்கிறது அண்ணா? எப்படிதான் இதெல்லாம்? எப்படின்னா இந்த தங்கச்சி கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் பேசுறேன்? நான் எப்படி இருக்கிறேன், எந்த நிலையில இருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா தங்க? அண்ணா, நீ இருக்கும் நிலை எனக்கு தெரிகிறது, இல்லை என்று இருக்கவில்லை. அண்ணா, ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு என்னுடைய மைத்திரர் பிரம்ம தேவனின் தலையை கொய்து பித்து வரவிடுத்து இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கின்றீர்கள். உண்மைதான். அவ்வளவுதானே அண்ணா? மைத்திரர் எங்க இருக்கிறார்? அண்ணா, அனைத்துமே தெரியும் என்று வருகிறாயே, ஆனால் இந்த தங்கையின் துயரை நீக்க
நீங்கள் வரக்கூடாதா? ஏன் நான் தான் வர வேண்டுமா? அண்ணா பிறந்த வீட்டை தேடி வரக்கூடாதா? அண்ணா பிறந்த வீட்டை தேடி வர வேண்டும் என்றாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர வேண்டும். அந்த துன்பம் நேர்ந்த பிறகுதான் தாய் வீட்டை தேடி வருவீர்கள். அண்ணா. அது வரையில் யாரும் தாய் வீட்டை தேடி வர்றது கிடையாதும்மா. அண்ணா உனக்கு துன்பம் நேர்ந்து விட்டதால் தாய் வீட்டிற்கு வந்திருக்கின்றாய். அண்ணா நீங்கள் சொல்வது சரிதான் அண்ணா. சரிதான். எந்த ஒரு பெண்ணுமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் வீட்டு நினைவு வருவது கிடையாது. ஆனால் ஒரு துன்பம் என்று நேர்ந்து விட்டா அந்த பெண் பேசும் வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணா எங்கண்ணா இருக்கிறீங்க? இந்த தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இந்த தங்கச்சி வந்து பார்க்க கூடாதுன்ட்டு அவதூறாலாம் பேசுவாங்க. அண்ணா நான் தெரிகிறது தெரிகிறது. அண்ணா அதெல்லாம் போன போகட்டும்னா போகட்டும்மா. சரியே இவ்வளவும் தெரியும் சொல்றீங்களே. ஆமா தங்க. அண்ணி வார்த்தை கேட்டுட்டு நீங்க வைகுந்தத்துல இருந்தீங்களா? ஆமா தங்க. நல்லா இருக்குது நியாயம். இப்படிதான் நீங்களும் இருப்பீங்களா எல்லாருமே? வீட்டுல ஒரு பிறந்த பொண்ணு வீட்டை தேடி வந்தா நல்லா இருக்குது நியாயம். கரு சாத்திக்க பொழுதுப்ப தங்க அண்ணா சரி, போகட்டும் விடு. ஆ. மைத்துனா மைத்துனா என்ன மைத்துனா? அண்ணா அழ வேண்டாம் மைத்துனா. நான் சொல்றேன் தங்க என்ன சொல்லுமா? அண்ணா சொல்லுமா. என்னுடைய கணவருடைய இந்த பித்தவரை நீங்க வேண்டும். இத்துவரை நீங்க வேண்டும். அதற்கு சரியான மார்க்கம் சரிதாம்மா. நீங்கள் தானே உரைக்க வேண்டும். மைத்துனா என்ன இது? மைத்துனா ஐயோ என்ன மைத்துனா? சுவாமி என்ன சுவாமி இதெல்லாம் விளையாட்டு? தங்க அண்ணா என்ன இது? பிறந்த வீட்டிற்கு வரும்போது உன் கணவர் பிரதான் வருவதா? அழைத்துக் கொண்டு இந்த கோலத்தில் வந்திருக்கின்ற இது முறைதான் அம்மா. அண்ணா மைத்துனா கால விடுங்க மைத்துனா. என்னமா இது? அண்ணா தங்க அவர் சுய நினைவில் இருந்தா தானே நீங்க சொல்ற வார்த்தை கேட்பாரு. பித்துவரை பிடித்ததினால் தன்னுடைய கணவர் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார். உண்மைதான். பித்துவரை நீங்க வேண்டும். ஆமாண்ணா. மைத்துனா மைத்துனா பாருங்களேன் மைத்துனர் காண இப்படிதான் வருவதா? உங்களுக்கு ஒரு துன்பம் என்று நேரும் போதுதான் இந்த வைகுண்ட வாசம் உங்களுக்கு தெரிகின்றார். இல்லை என்றால் தெரிவது கிடையாது. சரி மைத்துனா இந்த பித்துவரை தீர வேண்டும் அவ்வளவுதானே? தங்கா அண்ணா கணவருக்கு ஆ. இந்த பித்துவரை தீர வேண்டும். ஆமா இந்த பிரம்ம கபாலம் கரத்தை விட்டு அகல வேண்டும் அவ்வளவுதானே? உண்மைதான். தங்கா அண்ணா பிரம்ம கபாலம் அகல்வதற்கு நான் வழிவகை சொல்லுகின்றேன். அண்ணா போய் சொல்றீங்களா? அண்ணா அப்படின்னா அண்ணா நீங்க பாருங்கண்ணா என் அண்ணி இருக்காங்களே லட்சுமி தேவி. அண்ணா சொல்லுமா? நீ செத்தாலும் பரவாயில்ல. நான் என் அண்ணி லட்சுமி தேவி இருக்கிறாங்களே ஆ. அவங்க தாலி அறுத்தாலும் பரவாயில்ல. பரவாயில்லை. ஏன் தாலி நிலைச்சிருக்கணும், ஏன் கணவர் நல்லா இருக்கணும். அதுக்கு சரியான மார்க்கம் சொல்லுங்கண்ணா. எப்படிமா அதெல்லாம் யாருமா சொல்லி கொடுக்குறாங்க உனக்கு? அண்ணா அண்ணன் செத்தாலும் பரவாயில்ல, அண்ணி பொண்டாடி தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, தாலி நினைச்சு நிக்கணும்னு சொல்றீங்க நியாயமா? அண்ணா தங்க நான் என்னன்னா பண்றது? என் கணவர் இந்த நிலையில இருக்காரு. ஆகையால் இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் உரைக்கிறேன். சாவு சொல்லிடுறேன். வேணாப்பா. சரி அத்தா இல்லையாமே தங்க. அண்ணா சரி இந்த கபால மகளத்திற்கு நான் வழிவகை சொல்லுகின்றேன். அப்படி அண்ணா. தங்க அண்ணா இந்த பிரம்ம கபால மகள வேண்டுமென்றால் மைத்ரா 7 கிழமை என்று சொல்லக்கூடிய சாதத்தை வடித்து இதோ என் நெற்றியில் கீறி அதில் வரும் உதிரத்தை அதில் விட்டு அந்த சாதத்தோடு பிசைந்து அதை வாரி இறைத்துக் கொண்டே வருகின்ற வேளையில் அதை பின்தொடர்ந்து மைத்ரா நீங்கள் வர வேண்டும். அப்படி வருகின்ற வேளையிலே அந்த உதிரை சோற்றிற்காக அந்த கபாலமானது உன் கருத்தை விட்டு அகன்று விடும். புறப்படுங்க போகலாம். அப்படியா? ஆமா மைத்ரா. ஆகட்டும் கொண்டு வந்திருக்கின்றேன். அதில் உதிரத்தை விட்டு கலந்து வந்திருக்கின்றேன். கலத்தை நீட்டுங்கள், பின்தொடர்ந்து வாருங்கள் வைக்கிறேன்.
திட்டுவதே சட்டம், திட்டம். நான் திட்டுவதே திட்டம், சூழ்ச்சி. அனைத்தும் நான் செய்வதே என்னுடைய வேலை. அப்படி இருக்கே நான் எப்படி பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் என் பிறப்பின் ரகசியம். என்னை பெற்றெடுத்தவரோ பிரம்மதேவன், என் தாயாரோ திலோத்தமை அம்மையார். என் தந்தையின் ஒரு சிறத்திற்காக ஒருவர் என்று என் தாயார் கொடுத்த முத்தத்தினால் ஐவரும் இந்த பூலோகத்தில் பிறந்தோம். எப்படி? காரணமோ பட்டினத்திலிருந்து என் தந்தையார் பிரம்மதேவரின் ஒரு சிறத்திற்கு என் தாயார் கொடுத்த ஒரு முத்தத்தில் முதல் பிறந்தவன் இந்த வல்லாள கண்டு. என் தந்தை இரண்டாவது சிறத்திற்கும் என் தாயார் கொடுத்த 8வது முத்தத்திற்கு என் தந்தையின் 3வது சிறத்திற்கும் தாயார் கொடுத்த 3வது முத்தத்திற்கு பிறந்தவன் என்னுடைய தம்பி மோகன கண்டு. என் தந்தை 4வது சிறத்திற்கும் தாய் கொடுத்த 4வது முத்தத்துக்கு பிறந்தவன் என் தம்பி பிரம்மகண்டர். 5வது தலைக்கும் 5வது முத்தத்துக்கு பிறந்தவன் தான் என் தம்பி அசுரகண்டன். அப்படி இருக்கே இந்த காரணம் பட்டியலுக்கு ஐவரும் ஒன்றாக சேர்ந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றோம். இப்பொழுது பார்க்கும்போது சிவன் பிரம்மகத்தை தோஷம் பிடித்து இப்பொழுதுதான் விடுதலை பெற்றிருக்கின்றார். இந்த நேரத்தில் அவரை கோரி தவம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பார்க்கடல் சிவனையே என் மனைவி நிசாசரி வயிற்றில் கருவாக கருத்தரிக்க வேண்டும். இப்பொழுதே சிவனை கோரி தவம் இருக்க வேண்டும். புறப்படுகின்றேன் இமாச்சலம். நான் ஒருவனாக சென்றால் மட்டும் போதாது, என்னுடைய தோழர் இருப்பான், என் அரண்மனை காவலர். இன்று வரையினும் கனவிலே அது 2.5 ஏக்கர் கிரவுண்ட். அது என்ன ஆடை? நீ இது எதுக்கு? நம்ம செஞ்சிலனா சாப்பிட்டோம், பரோட்டா சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சுல, அருமையாக இருந்துச்சு. அதான் எத்தனை சாப்பிட்டு பிச்சைக்கு அத்தான் எத்தனை சாப்பிட்டு ஆமா நான் எடுத்து போய் சாப்பிடுறேன். ஒரு பவுன் பணம் ஏன் ஒன்று சூறாய் படிக்காம எனக்கு முன்னால் கொடுத்தது பின்னால் வாங்கி ஆக வேண்டும். ஏனென்றால் அவரவர் கொடுக்கின்ற விதத்தை பின்பு திரும்ப வசூல் பண்ணி ஆகணும். அதனால்தான் அன்று என்ன செய்கின்றார்கள், அந்த காளியாகப்பட்டவள் தசமக வித்யா என்று 10 அவதாரங்கள் எடுக்கும்போது தூமாவதி என்ற ஒரு அவதாரம் ஏற்பட்டது. எதற்காக தெரியுமா? அந்த ஈசன் என்ன உரைக்கின்றார், இந்த லோகத்தில் பிறந்தால் பிறக்கின்ற பாவங்கள் அனைத்துமே இந்த லோகத்தில் அழிய வேண்டும். அந்த பிறவியிலே, அதாவது ஒரு மனிதனுக்கு 7 பிறவி உண்டா, அந்த 7 ஜென்மத்திலே ஒரு ஜென்மத்தில் பாவம் செய்துவிட்டால் அந்த ஜென்மத்திலேயே அதுக்கு உண்டான பரிகாரம் தேட வேண்டும். சிவன் என்ன செய்கின்றார், ஒரு மானை கொண்டு பழத்தை களவாட செல்கின்றார். அந்த பூதகணங்கள் அந்த மானை துரத்திவிட்டு பழத்தை தருகின்றன. பார்த்துவிட்டு சிவன் அதுக்கு தண்டனை அளிக்கின்ற நேரத்தில் பார்வதா தேவி தடுத்து விட்டாள். சுவாமி, ஒரு பழத்திற்காக இந்த பூதகணத்தை பேர்பட்ட பாடுபடுத்திருக்க எதற்காக அப்படின்னு கேட்கும்போது, இவன் தவறு செய்து விட்டான். அந்த மானாகப்பட்டது அந்த பழத்தை களவாடி கொண்டிருந்தது. அதை உணவக்கூடிய விருந்தை இந்த பூதகணம் அருந்து விட்டதே என்று நினைத்ததுக்காக அந்த இவனுக்காக அப்பேற்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உரைக்கும் போது, சுவாமி, இந்த பழத்திற்காக இந்த பூதகணத்தை தண்டிக்க கூடாது, விட்டு விடுங்கள் என்று உரைத்து விட்டார். சரி, இதற்கு என்ன செய்ய வேண்டும்? மாற்று வழி யோசிக்கும் போது அவருடைய அண்ணன் பார்வதாதேவி அண்ணன் வைகுந்த வாசனை அடைந்தார். சிவபெருமான், மைத்துனா, உன்னுடைய தங்கை இந்த ஜென்மத்தில் படுகின்ற எப்பேற்பட்ட தவறுக்கும் தண்டனை நினைப்பதற்காக நான் ஒரு ஏற்பாடு செய்தால் உன் தங்கை வேணா என்று உரைக்கின்றாயே, இதற்கு நீங்கள் தான் மாற்று வழி உரைக்க வேண்டும் என்று கேட்டபோது, உங்கள் வீட்டில் 3 விருந்து ஏற்பாடு செய்யுங்கள் என்று வைகுந்த வாசன் உரைத்து விட்டார். அதுபோல கைலாயத்தில் அனைவருக்கும் விருந்தான ஏற்பாடு செய்கின்றார்கள். அந்த கைலாய வாசன் 3 மூர்த்தி தேவர்களை மீது 2 தேவர் யாராரு? வைகுந்த வாசன் ஒருவன், பிரம்ம தேவன் ஒருவன், இருவரையும் விருந்துக்கு அழைத்தார்கள். விருந்துக்கு வந்தார்கள். 3 பேரும் விருந்தை உணவு அருந்தார்கள்.
அப்படி இருக்கின்ற வேலையில் ஈசன் தட்டில் இருக்கக்கூடிய உணவாகப்பட்டது மீதத்தை தான் அந்த பார்வதா தேவி அருந்துவாள். மீதி 2 பேரும் சதியும் பொதியுமாக அருந்து கொண்டிருக்கின்றனர். வைகுந்த வாசனும் லட்சுமி தேவியும் அருந்தி கொண்டிருக்கின்றார்கள். பிரம்ம தேவனும் சரஸ்வதி தேவியும் உணவு அருந்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இவரும் கணவன் மனைவியோடு தானே ஈசனும் பார்வதி உணவு அருந்த வேண்டும். கேட்டபோது பார்வதி உரைக்கின்றாராம், என் கணவன் சாப்பிட்ட எச்சை அந்த அன்னத்தை மீதமுள்ளதை தான் நான் அருந்துவேன் என்பதுதான். இந்த காலத்துல பாமர மக்களும் கணவன் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தான் அந்த தட்டுல சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஆம்பியானுக்கு முன்னாடி பொண்டாட்டி சாப்பிட்டு படுத்துட்டா வீட்டுல. எப்படியா இன்றையும் இன்னும் அதை பின்பற்றக்கூடிய பெண்கள்மார்கள் இருக்கின்றாங்க. கணவன் சாப்பிட்ட பிறகுதான் அவர் வைக்கின்ற மீதி அருந்தார்கள். அன்று ஈசன் நடத்தியது இன்று பாமர மக்கள் நடத்துறாங்க. அதனால ஆம்பியா வரதுக்காட்டி சாப்பிட்டு படுக்கையில படுத்துக்கிடுச்சு. வந்து கதவு தட்டே வெளியே பயஞ்சோருக்கு படமா இல்ல சாப்பிட்டு போனா. இது யாருக்கு அந்த விஷயம்? அந்த விஷயம். அதனால யார் சொல்ற முதல் பொண்டாட்டி 2வது பொண்டாட்டியா? 3வதா? அப்ப ஆயாம ஒண்ணு அது இப்போ நினைச்சு பால்வடி ஆயாம ஒண்ணு அது சொல்லுவா. இது நடந்த விஷயம் சொல்ற பாருங்க. நடந்த விஷயம் சொல்றேன். சபை கம்பெனிக்கு பெசலுக்கு போய்க்கிறாரு எங்க ஆளு. அந்த பப்புனாஸ்காரனாட்டா ஒரே வார்த்தை உன் பொண்டாட்டி விட்டு எங்கடா போயிருந்து கேட்டதுதான். நான் என்ன பண்ண மாதிரி 3 பொண்டாட்டி கட்டி விட்டு மாமியார் கிட்ட போயின்னு கேட்டாங்க. நேரா கேட்கலாம். நான் என்ன செய்யறாரு? அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். அப்படி இருக்கும்போது அன்னத்தை மீதி வைக்காமல் நீங்கள் அருந்த வேண்டும் என்று வைகுந்த வாசன் ஈசனுக்கு கட்டளையிட்டு விட்டார். அதனால ஈசன் அந்த தட்டுல மீதி ஒன்றுமே வைக்காமல் மொத்தம் அருந்திட்டார். அனைத்து விருந்துகளும் முடிந்து விட்டது. எல்லா பாத்திரத்திலும் உணவானது காலியா போச்சு. பார்வதா தேவிக்கு அரும்பசி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. போய் திறந்து பார்த்தா பாத்திரத்துல சாப்பாடு இல்லை. கணவர் மீதி வைத்திருப்பாரு. அந்த மீதி தான் நம்ம அருந்த வேண்டும் என்று கணவர் தட்டு எடுத்து பார்த்தா ஒண்ணு கூட கிடையாது. நந்தி பகவான் பூதகம் அனைத்து ஒன்றாக சேர்ந்து அந்த பாத்திரத்தை மொத்தம் கழுவி கவுத்துட்டாங்க. இப்போது எனக்கு பசி எடுக்கின்றது. இதற்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அந்த ஈசனையே உள்ளே முழுகிவிட்டாள் பார்வதா தேவி. அந்த ஈசனையே பசிக்காக அறிந்து விட்டாள். சரி, இவளுக்கு தண்டனை கிடைத்தாக என்பதற்காக அனைத்து அவதாரங்களும் கணவனோடு அவதரித்துக் கொண்டிருக்கின்றாள். அந்த ஒரு அவதாரம் தூமாவதி என்ற அவதாரத்தில் மட்டும் கணவன் இல்லாமல் வெள்ளை புடவையோடு விதவை கோலத்தில் இருக்கின்றாள். ஆம்பியா இல்லாம இந்த கல்வியத்துல வாழ முடியுமா? அது போல நீ ஆம்பியானே இல்லாத கணவன் சாபத்தை பெற்றவள். இப்போ வாய்வாங்க. அதனால அந்த பிறவியில் பட்டின தப்ப அந்த பிறவிலேயே அனுபவிச்சு ஆகணும். நீ ஒருத்த குடி கெடுக்கிறன்னு வச்சுக்கோ, உன் குடி இந்த ஜென்மத்திலே கெடுத்தாங்க. அதனால் என்ன கூறுகின்றேன் என்றால், யாரும் பாவத்தை செய்து விடார்கள். அப்படி பாவத்தை செய்தீர்கள் இந்த ஜென்மத்திலே அதுக்கு உண்டான பலன் இருக்கின்றது. இப்போது எங்க செல்ல வேண்டும்? அந்த ஈசனை கோயில் தவம் இருக்க வேண்டும். அந்த ஈசனையை என் மனைவி நிசாசனி வயிற்றில் கருவாக கருத்தரிக்க வேண்டும். புறப்பட்டு ஓடி
உத்தமா ஓங்கார பரம்பொருளே பரமேசா, உன்னையே கோரி தமிழ்கின்றேன். என் தவத்திற்கு மனநிலையை காட்சி தர மாட்டாயா தெய்வா? ஓம் நமச்சிவாய. யார் அது? நீ வணங்கக்கூடிய பரமன் காட்சியளித்திருக்கின்றேன், கண் விழித்து பார். நான் வணங்கக்கூடிய கைலாய மூர்த்தி கருணாகர கடவுள் காட்சியளிக்கின்றார். ஆமா, சரி, நான் கண் விழித்து பார்க்கலாமா? நிச்சயமாக. நான் கண் விழித்து பார்க்கின்ற வேளையில் வேறு யாராவது இருந்தால் என் கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். மல்லழகண்டா, நீ கோரி அழைத்த முக்கன் பரமன் ஜோதியாக காட்சியளிக்கின்றேன், கண் விழித்து பார். என்ன திருக்கு? அழகுகள் நீரும் தோன்றி அழகே மாறித்தானி, அழகு திருநீரும் தோன்றி அதவமே மார்பில் தாங்கி, அழகுகள் நீரும் தோன்றி அழகே மாறித்தானி, அருள் ஐயனே நீலகண்டா. இக்கணமும் சேவை கண்டேன், இக்கணமும் சேவை கண்டேன், நான் இருகரம் சிறமேல் கொண்டேன். ஐயனே சர்வேசா, மகம் போற்றி உத்தமா, நான் எதற்காக உங்களை கோரி தமிழ்கின்றேன்? ஐயனே, எனக்கு என் மனைவி திருமணம் முடிந்த நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் நானும் காத்திருக்கிறேன். ஆகையால் இப்பொழுது எனக்கு நீங்கள் வரம் ஒன்று அளிக்க வேண்டும் அல்லவா? மல்லழகண்டா, உனக்கு வர வேண்டுமா? யாது வர வேண்டும் கேள், தருகின்றேன். இறைவா, இந்த பூவுலகத்தில் யாரும் கேட்காதவரும் யாரும் பெறாத வரம் என்ன வரம் தெரியுமா? நீங்களே என் மனைவி நிசாசரி வயிற்றில் கருவாக தரிக்க வேண்டும். உன் மனைவியின் கருவறையில் நான் குழந்தையாக தளிக்க வேண்டுமா? உண்மைதான். யாருமே பெறாத வரம். வரத்தை கேட்டு விட்டாய், வரத்தை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். அதனால் பக்தர்களுக்கு வரத்தை வாரி வாரி கொடுப்பதனால் தட்டான் என்ற பெயர் எனக்கு உண்டு. உண்மைதான். அப்படி போது நீ கேட்ட வரத்தை அப்படியே தந்தேன், பெற்றுக்கொள். தன்யனானே தேவா, தன்யனானே. இப்போது நான் யார் என்று தெரிகிறதா? யாரையா? பரம ஈசன் கைலாய வாசன் உமா பரமேசன் அவனையே ஏய், என் மனைவி நிசாசனை வயிற்றில் கருவாக கருத்தரிக்கும்படி வரத்திலே பெற்று விட்டேன். ஆமாய்யா. இப்பொழுது அந்த ஈசன் எங்க இருக்கின்றார்? என் மனைவி வயிற்றில் கருவாக கருத்தரித்து விட்டார். அடடே. இந்த விஷயத்தை என் மனைவி நிசாசனியிடம் கூற வேண்டும். புறப்பட்டு ஓடி நிசாசனை அழைத்துக் கொண்டு வா. கவனா, என் மனைவி அழைத்தவர் என்று போகின்றாய். ஆமா. அவளுக்கு என்ன கூற வேண்டும் தெரியுமா? என்ன கூற வேண்டும்? அந்த ஈசனை கருவாக கருத்தரிக்கிற விஷயம் நீ கூறக்கூடாது. ஏனென்றால் நான் கூறினால் மட்டுமே தான் அந்த வரவானது பலிக்கும். ஆகையால் இப்பொழுது என் மனைவியை பார்க்க வேண்டும். அந்தரகலை அறையில் இருப்பாள். வெளியே இருந்து அரண்மனை வாயிலை தட்ட வேண்டும். உள்ளே புகுந்து விடக்கூடாது. ஏய்யா? உள்ள புகுந்து விட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஏய்யா? போய்யா வேற யாராவது தந்து பாத்துட்டு வந்துட்டு போறேன். ஆகையால் வெளியே இன்று அந்த கதவை தட்டி என் மனைவியை திறப்பால், திறந்த பிறகு கூட்டிக் கொண்டு ஓடி வா.